ஹாய் பசங்களா அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நீட் 2026 அப்ளிகேஷனாக நிறைய டவுட்ஸ் பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேம் என்னோட ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணால் அப்லோடே ஆக மாட்டேது மேம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸை ஈஸியாக நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், அண்ட் நேம் டேட்லாம் கம்பல்சரி இருக்கணுமா வேணாமா, உங்கள் எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நீட் 2026 அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்னு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரம் த ஸ்டார்டிங் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபீ பேமெண்ட் எப்படி பண்ணணும், அண்ட் ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் பேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடவே கூடாது அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதை போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி போட்டோவை அப்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா நீட் 2026 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வருஷம் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க பசங்களா. லாஸ்ட் இயர் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இயர் 4 to 6 போட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த செக்ஷன்ல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவே அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அதனால போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு தேவையே படாது. பட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் ஒரு ஹார்ட் காப்பி ஃபோட்டோவாக போய் ஸ்டுடியோவில் போய் ஒரு 4லேருந்து ஒரு 6 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கவுன்சிலிங் டைமில் தேவைப்படலாம். பட் அப்ளிகேஷனுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ தேவையே கிடையாது பசங்களா. ஒன்லி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். அண்ட் என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டுறாதீங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு கேட்குறீங்க. கம்பல்சரி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் பசங்களா. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க, உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் தான் இருக்கணும். அண்ட் 80% ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து 80% கிளியராக தெரியணும். அண்ட் ஆல்சோ உங்களோட இயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உங்களோட காது பகுதி எல்லாமே கிளியராக விசிபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, மேம் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், ஸோ நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடணுமா இல்லை ஸ்பெக்ஸ் இல்லாத மாதிரி போடணுமான்னு நிறைய பசங்க கேட்டிங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டும் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா ஸ்பெக்ஸ் இல்லாமலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் பசங்களா. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் சப்போஸ் ஸ்பெக்ஸ் போட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்பெக்ஸுக்குள்ளே உங்கள் ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் வந்து கிளியராக தெரியணும். உங்களோட ஸ்பெக்ஸ் வந்து கிளார் அடிச்சிடக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பெக்ஸோடையும் போடலாம், ஸ்பெக்ஸ் இல்லாமலும் போடலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பசங்களுக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா, ஆதாரில் வந்துட்டு என்னோட ஸ்பெக்ஸ் இல்லாமல் தான் மேம் ஃபோட்டோ இருக்குது, பட் நான் யூஸ்வலாகவே ஸ்பெக்ஸ் போடுவேன். ஸோ இப்போ பாஸ்போர்ட் சைஸில் நான் ஸ்பெக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படின்னு நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி ஆதார் ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பசங்க ஸ்பெக்ஸ் இல்லாமல் தான் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலையும் ஸ்பெக்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் டே அன்னைக்கு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போனீங்கனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் கூலர்ஸ் போட்டுட்டு போனீங்கன்னா மட்டும்தான் அவங்க ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. கூலிங் கிளாஸ் மட்டும்தான் நாட் அலோட். பட் பவர்டு கிளாஸ் தான் போட்டுட்டு போனீங்க, கண்ணாடி பவர் உள்ள கண்ணாடி தான் போட்டு போனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேம் இந்த மாதிரி ஃபோட்டோக்கு கீழே என்னோட நேமும் ஃபோட்டோ நாங்கள் கேப்சர் பண்ண டேட், இதை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இது வந்து நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ கேப்சர் பண்ணீங்க அப்படின்ற டேட் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கம்பல்சரியாக நேமும் டேட்டும் கம்பல்சரியாக நிறைய பேர் கேட்டீங்க. லாஸ்ட் இயர் தான் அதை கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க பசங்களா. இந்த இயர் அது கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோவில் நேமோ டேட்டோ போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், அப்படியே அப்லோட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து நேமோ டேட்டோ இல்லாமல் அப்லோட் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பசங்களா. ஸோ இது கம்பல்சரி கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோகிராஃப், அப்லோட் பண்ணக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப்டர் January 1, 2026 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி ரீசன்ட் ஃபோட்டோவாக இப்போ லாஸ்ட் 1 மந்தில் எடுத்த ஃபோட்டோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளோட ஆதார் ஃபோட்டோவையும்
அவங்க செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் செக் பண்ணுறாங்க. அண்ட் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லைவ் ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, நம்மளோட லைவ் ஃபோட்டோவையும் கேப்சர் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு மிஸ்மேட்ச்னு வரும். சப்போஸ் மிஸ்மேட்ச்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ரீசன்ட் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணவே இல்லை, ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, நான் சின்ன வயசு பையனா பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபோட்டோவையும் அப்டேட் பண்ணிடுங்க. பிகாஸ் அவங்க செக் பண்ணுறாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தோன்னே உங்கள் ஆதார் ஃபோட்டோவும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது இப்படி தான் நமக்கு காட்டும். ஸோ இதில் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஃபோட்டோ வர்ற மாதிரி இருக்கணும். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே உங்களோட ஃபோட்டோகிராஃபி இருந்தது அப்படின்னா அப்லோட் ஒரிஜினல் கொடுத்த உடனே மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. பட் சில பசங்களுக்கு தான் அப்லோட் ஆகாம ப்ராப்ளம் வந்தது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கு இல்லையா, இது கரெக்டாக இந்த பாக்ஸ்க்குள்ள உங்க போட்டோ வர்ற மாதிரி வச்சு அப்லோட் பண்ணி டன் கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்லோட் ஆயிடுது. மோஸ்ட்லி எதில் பிரச்சனை வந்தது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்லையும் சிக்னேச்சர்லையும் தான் நிறைய பசங்களுக்கு பிரச்சனை வந்தது. நான் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், என்ன டைமென்ஷனில் இருக்கணும்னு எல்லாத்தையும் டீடைலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இமேஜ் ஆர் ஃபைல் வந்து அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபோட்டோகிராஃபை காட்டுவாங்க. இங்கே கிளிக் ஹியர் டு வியூ யுவர் அப்லோடட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ காட்டும். ஸோ இதில் நாங்கள் நேம் இருக்கிற மாதிரியும் அப்லோட் பண்ணி பார்த்தோம், நேம் இல்லாத மாதிரியும் அப்லோட் பண்ணி பார்த்தோம். இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் நேமோட எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் நேம் இல்லாமல் தான் நான் வச்சிருக்கேன், இனிமே தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேமும் டேட்டும் தேவை கிடையாது, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஃபோட்டோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் நம்புறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாகவும் இருந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ நீட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பசங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஸ்கேன் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி அப்லோட் பண்ணாலும் அப்லோடே ஆக மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு. லைவ் ஃபோட்டோகிராஃப் எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலன்னா என்ன டைமென்ஷனில் வச்சு அப்லோட் பண்ணால் ஈஸியாக அப்லோட் பண்ணலான்னு அந்த டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. சப்போஸ் அதை தாண்டி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all, take care and bye bye.